அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஆல்ரெடி நமக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ற ஒரு கூட்டத்தொடர் வந்து நடந்துச்சு. அதோட 2ண்ட் பார்ட் தான் இப்ப ஆரம்பிக்க போறாங்க. 2வது அமர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த பட்ஜெட் பிரசன்டேஷன் செஷன் அப்போ அ நம்மளுடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஆ நமக்கு இப்ப ஸ்பீக்கர்ன்னு பார்த்தோம்னா, ஆர்டிகில்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். ஆர்டிகிள் 93 ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர் 2 பேர் வருவாங்க. ஆர்டிகிள் 93 கீழ. ஆர்டிகிள் 94க்கு கீழ தான் வெக்கேஷன், ரெசிக்னேஷன் அல்லது ரிமூவல் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வருது. ஆர்டிகிள் 95 வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கர் டூ ஆக்ட் அஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது 93, 94, 95, 96 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிமூவல், ரெசிக்னேஷன் வந்து இருக்கிறப்ப என்ன பண்ண முடியாது. ஸ்பீக்கர்னால அந்த அவைய வழிநடத்தி செல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பீக்கர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய 4 ஆர்டிகல். 97 அப்படிங்கிறது சேலரி. ஓகேவா? இப்ப ஆர்டிகல் 94 படி எதிர்க்கட்சிகள்லாம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு ரிமூவல் நோட்டீஸ் வந்து குடுத்திருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த நோட்டீஸ வந்து இன்னைக்கு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இன்கேஸ் 50 உறுப்பினர்களோட ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா, அந்த தீர்மானம் வந்து ஃபர்ஸ்ட் டிபேட்டுக்கு அனுப்புவாங்க. டிபேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? வாக்கெடுப்புக்கு வந்து அனுப்புவாங்க. சரியா? அந்த வகையில இன்னைக்கு வந்து அந்த 50 எம்பிக்கள் சப்போர்ட் இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, டிபேட் பண்ண போறாங்க. டிபேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, வாக்கெடுப்புக்கு வந்து அனுப்புவாங்க. இருந்தாலும் எதிர்க்கட்சிக்கு மெஜாரிட்டி இல்ல அப்படிங்கிற காரணத்தினால, அ இந்த தீர்மானம் தோல்வி அடைய தான் போகுது. ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் தோல்வி அடைய தான் போகுது. இருந்தாலும் அவங்களோட எதிர்ப்ப தெரிவிக்கிறதுக்காக இந்த மாரி கொண்டு வராங்க. சரியா? ஸோ அ இப்போ ஆர்டிகிள் 96 படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் மேல என்ன கொண்டு வந்திருக்காங்க? அந்த ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர போறாங்க. அப்படிங்கிறப்ப ஸ்பீக்கர் வந்து அ ஹவுஸ வந்து வழிநடத்தி செல்ல முடியாது. ஆனா, அஸ் எ மெம்பரா அவரு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். லோக்சபால உட்கார்ந்திருக்கலாம். லோக்சபால பேசலாம். ஓகேவா? ஆனா, அவரு அவைய வழிநடத்தி செல்ல முடியாது. அப்படிங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அதான் இங்க குடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் மேலயெல்லாம் வந்து இந்த எந்தெந்த லோக்சபா ஸ்பீக்கர்ஸ் மேலலாம் வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜி.வி. மௌலாங்கர் 1954, அடுத்தது ஹுக்கும் சிங் அப்படிங்கிறவர் 1966, அடுத்தது பல்ராம் ஜாக்கர் 1987, இப்போ ஓம் பிர்லா 2026ல. சரியா? இந்த நேம்ஸ கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோ. ரைட். இதுதான் முதல் செய்தியில நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். "ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கள் செல்லும் வாய் நோக்கிச் செயல்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "இயலும் இடத்திலெல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது. இயலவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும்" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. நம்மனால செய்ய முடியிற வேலைய செஞ்சு முடிச்சிரணும்னு சொல்றாங்க. இன்கேஸ் அப்படி பண்ண முடியலைனாலும், யாருக்கு பயன்படுதோ அவங்களுக்காவது அந்த வேலைய செஞ்சு குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. திருக்குறள் எண் 673, அதிகாரம் வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 விஷயங்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம். இவ்வளவுதான் இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.